ஸோ இந்தியாவோட நேவிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்மளோட நேஷனோட பாதுகாப்புக்கும் இது வந்து சிறந்து விளங்கும் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் ரஷ்யா வந்து இந்த மாதிரி வார்ஷிப் பில்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் பில்ட் பண்றதா இருக்கட்டும், அவங்க வந்து தலை சிறந்த ஒரு கண்ட்ரி. அந்த வகையில இந்த லேட்டஸ்ட் மல்டி ரோல் ஸ்டெல்த் வார்ஷிப் வந்து ரொம்பவே அருமையா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த வார்ஷிப்க்கு நிறைய திறன் இருக்கு. என்னன்றத ஒன்னொன்னா நான் சொல்றேன். இந்த ஷிப்போட டோட்டல் லென்த் பாத்தீங்கன்னா 125 மீட்டர்ஸ் அண்ட் இந்த ஷிப்ல வந்து ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை வந்து நீங்க லேண்ட் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ டேக் ஆஃபும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரஃபேல் அந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் வந்து இங்க இருந்தே நீங்க வந்து டேக் ஆஃப் பண்ண முடியும். டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர் முன்னிலையில இந்த வார்ஷிப்பை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்தியன் நேவிக்கு கூடிய சீக்கிரமே வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யால கலிங்கிராட் அப்படிங்கிற ஒரு ஏரியால தான் இந்த செரிமோனி ஆக்சுவலா நடந்திருக்கு. இந்த வார்ஷிப் பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, a blend of Indian and Russian war tech அப்படிங்கிறாங்க.